தற்போதைய அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அரசு பள்ளி விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட 9 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் உணவு ஒவ்வாமையின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அரசு பள்ளி விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 9 மாணவிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அஜித் இணைப்பில் இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு தென்காசியிலிருந்து செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ரஞ்சித். தற்பொழுது காலை உணவு சாப்பிட்ட 9 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய நிலை என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சிவமணி. அதாவது தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள விடுதியில் 53 மாணவிகள் தற்போது பயின்று வரும் நிலையில் இந்த விடுதியில் இன்று காலை உணவு சாப்பிட்ட 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு உள்ளிட்ட வகுப்புகளில் பயின்று வரும் மாணவிகளுக்கு தற்போது உணவு ஒவ்வாமை நோயானது ஏற்பட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு தென்காசி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது புன்னையாபுரம், கேரளா, போகநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 9 மாணவிகள் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வேறு யாரேனுக்கும் உடல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து பள்ளியில் தற்போது அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதியோர் இல்லத்தில் உணவு சாப்பிட்ட 6 பேர் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து பிரபல தொப்பி ஓப்பா பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்ட 13 பேருக்கு வாந்தி மயக்கமானது ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு பிரச்சனையாக தென்காசி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் உள்ள விடுதியில் காலை உணவாக இட்லி, சாம்பார், சட்னி சாப்பிட்ட 9 மாணவிகளுக்கு தற்போது உணவு ஒவ்வாமை நோயானது ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்போது மாணவிகளிடம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் உணவில் வேறு ஏதேனும் கலந்ததா இல்லாத சுகாதாரமின்றி உணவு சமைக்கப்பட்டதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிகாமணி. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.